போன வேடா மயிருன்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். நாங்க எதுக்கு அவருக்கு காசு கொடுக்கணும், நாங்க எதுக்கு அனுகிரகா காசு கொடுக்கணும். அண்ட் இவங்க வந்து பிளே பண்றாங்க பயங்கரமா, ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இவங்க வந்து பயங்கரமான ஒரு பிளே பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து விஜய் வந்து காசுக்காக கல்யாணம் பண்ணேன். How can you even talk about that? ரெசார்ட் வெப் சீரிஸ்ல நடிச்சுக்கிட்டு வரக்கூடிய எருமசானி விஜய் மற்றும் மலையாள ஆக்ட்ரஸ் அனுகிரகாக்கு இடையில உருவாயிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இப்ப சோசியல் மீடியால மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஆக்சுவலா சமீபத்தில் ஆக்ட்ரஸ் அனுகிரகா வீடியோ ஒன்று ஷேர் பண்ணி எருமசானி விஜய் மற்றும் அவருடைய மனைவி நட்சத்திரா மேலையும் பலவிதமான குற்றச்சாட்டுகளை எடுத்து வச்சு பலருக்கும் ஷாக் கொடுத்திருந்தாங்க. இவங்க பேசினதை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கலனா ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல இவங்க பேசின வீடியோவை ஷேர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை முதல்ல போய் பார்த்துட்டு வந்துருங்க. அனுகிரகா பேசினதை பார்த்துட்டு நிறைய பேர் இவங்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் பேசி கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. மேலும் சிலர் எருமசானி விஜய் மற்றும் அவருடைய மனைவி நட்சத்திரா இதுக்கு பதில் சொல்லி ஆகணும்னு தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திக்கிட்டு வந்தாங்க. இந்த நிலையில அனுகிரகாவோட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கிற வகையில எருமசானி விஜயோட மனைவி நட்சத்திரா ரீசெண்டா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. போன வேடா மயிருன்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். பட் இது நான் எதுக்காக சொன்னேன், இது எந்த எக்ஸ்ட்ரீம் போனக்கு அப்புறமா நான் இந்த வேர்டு யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியே கொடுக்கல அனுகிரகா. ஸோ இந்த வேர்டு வந்து நான் அனுகிரகத்தை சொல்லலை. ஒரு ரேண்டம் கை 11:30க்கு எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி கத்திட்டு இருந்தான். அவ்வளோ ஷவுட் பண்ணி அவ்வளோ ரூடா கத்திட்டு இருந்தான். எங்களுக்கு என்னன்னே புரியல. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா விஜய் வந்து போன் என்கிட்ட கொடுத்தாரு. பிகாஸ் விஜய் டசன்ட் நோ மலையாளி. அனுகிரகாவோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு மலையாளி. ஸோ எனக்கு மலையாளம் தெரியும்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டாக்கிங் வித் ஹிம். அதுவுமே நான் ரொம்ப பொறுமையா ரொம்ப பேஷண்டா நான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன் இந்த சிச்சுவேஷனை. நான் வந்து நீங்க எதுக்காக இப்ப கால் பண்ணீங்க, எதுக்காக நீங்க ஷவுட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி அப்படின்னு கேக்குறப்போ he said எங்களுக்கு காசு வேணும். அப்போ நான் வந்து கேட்டேன், நாங்க ஏன் உங்களுக்கு காசு கொடுக்கணும், நாங்க ப்ரொடியூசர் இல்லையே. ஸோ இப்ப என்னன்னா விஜய் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், இந்த சீரீஸ்ல அவங்க ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஸோ பேசிக்லி காசு வந்து நாங்களோ ஸ்கிரிப்ட் ரைட்டரோ வந்து கொடுக்க போறது இல்ல, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து தான் காசு கொடுக்கணும். ஸோ எதனால அனுகிரகா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் வச்சு பேசணும். அண்ட் அந்த 11:30க்கு நாங்க வந்து அவ்வளோ ஷவுட் பண்ணி அவங்க பேசிட்டு இருக்கிறப்போ நாங்க சொல்லிட்டே இருக்கோம், நாங்க வந்து எங்களோட ஒரு பர்சனல் ஸ்பேஸ்ல இருக்கோம். ஸோ இப்போ எங்களால பேச முடியாது, நாளைக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 17 மினிட்ஸ் நானு என்னோட ஃப்ரெண்டு அப்புறம் விஜய் மாத்தி we were telling him. ஆனா அவங்க சுத்தமா கேட்கல. டாப் ஆஃப் த வாய்ஸ்ல he was shouting. He is no one to shout at usல. நாங்க என்ன தப்பு பண்ணோம், நாங்க எதுக்கு அவருக்கு காசு கொடுக்கணும், நாங்க எதுக்கு அனுகிரகா காசு கொடுக்கணும், நாங்க ப்ரொடியூசர் இல்லையே. சோ உங்களுக்கு நான் என்ன கிளாரிட்டி கொடுக்குறேன்னா, இப்போ ஒரு சீரீஸ் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ப்ரொடியூசர் தான் காசு கொடுப்பாங்க. ப்ரொடியூசர்கிட்ட தான் ஆக்சுவலா அனுகிரகாவும் அனுகிரகாவோட பாய் ஃப்ரெண்ட், சோ கால் பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணி இவ்வளோ வந்து ஷவுட் பண்ணி பேசியிருக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன புரியலன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு விஷயத்துக்கு யாராவது வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டை இன்வால்வ் பண்ணி பேசுவாங்களா? அதுவுமே இவ்வளோ அன்டைமுக்கு நாங்க இத்தனை முறை நாங்க சொல்லியும் அவர் போன் வைக்காம மாத்தி கத்திட்டே இருந்தாங்க. ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு அப்புறமா he started using abusive words. இந்த சோ கால் அனுகிரகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட வந்து ப்ரூஃப் இருக்கு அதெல்லாம். அப்போ இதெல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ப்ரீ பிளான்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ப்ரூஃப் வச்சு ஒருத்தவங்க இதுதான் பேச போறாங்க, அதனால நம்மள எந்த அளவுக்கு நம்ம அவங்கள ட்ரிகர் பண்ணி நம்ம வேர்ட்ஸ் வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் எங்கள்கிட்ட ப்ரூஃப் இல்ல. நாங்க ரேண்டமா ஒருத்தவங்க போன் பண்றாங்கன்னு நாங்க போன் எடுத்து பேச ஆரம்பிச்சோம். சோ இன்னொருத்தவங்க வச்சு நாங்க ரெக்கார்ட் பண்றதோ இந்த மாதிரிலாம் நாங்க சீப் திங்ஸ் எல்லாம் நாங்க பண்ணல. சோ அனுகிரகா நீங்க ஆல்ரெடி இதை ப்ரீ பிளான் பண்ணிருக்கீங்களா, அதான் என்னோட கொஸ்டினே. அண்ட் உங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து எதனால எனக்கு இப்போ உங்க ஃபேமிலியில வந்து ஒரு அக்காவோ தங்கச்சியோ அம்மாக்கோ வந்து ரேண்டமா ஒருத்தவங்க 11:30க்கு கால் பண்ணி இப்படி ஷவுட் பண்ணிட்டு இருந்தா ஒரு எக்ஸ்டென்ட்க்கு அப்புறமா நீங்களும் அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க, கரெக்டா? அதேதான் நானும் பண்ணேன். அண்ட் இவங்க வந்து பிளே பண்றாங்க பயங்கரமா, ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இவங்க வந்து பயங்கரமான ஒரு பிளே பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து என்ன, அது எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு கேஷ் தான் ப்ராப்ளம். கேஷுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. விஜய் இஸ் நாட் பேயிங் யூ. விஜயும் நானும் வந்து we are not running a production house. Then why do you have to call us and ask cash? அண்ட் எனக்கு வந்து இன்னொரு விஷயம், ஒரு கிளாரிட்டி எனக்கு வந்து என்ன எனக்கு கிடைக்கணும் அனுகிரகா, நீங்க வந்து தெரிஞ்சுதான் நீங்க வந்து இந்த அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணிருக்கீங்க. ஸோ யாருமே உங்களை புஷ் பண்ணல இந்த அக்ரிமெண்ட்ல நீ சைன் போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அக்ரிமெண்ட்டை நீங்க 2-3 டைம்ஸ் படிச்சிருக்கணும். இன்னொரு விஷயம்,
ஆடிஷனுக்கு நான் வந்து சொந்த காசு போட்டு வந்தேன், நான் வந்து 14 ஹவர்ஸ் டிராவல் பண்ணேன், இவ்வளோ காசு ஸ்பெண்ட் ஆச்சு அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்கல்ல, கண்டிப்பா ஆடிஷனுக்கு நம்ம தான் காசு போட்டு போகணும். பிகாஸ் நமக்கு தான் அந்த ஒர்க் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஐடிக்கு இப்போ ஒரு ஐடி ஜாப் நீங்க போறீங்க, இன்டர்வியூ போறீங்கன்னா அதுக்குமே நம்ம தான் நம்ம காசுல வந்து பெட்ரோல் போடுவோம், பஸ் டிக்கெட் எடுத்துட்டு நம்ம போவோம். ப்ரையராவே யாரும் உங்களுக்கு காசு கொடுத்து வாங்க அனுகிரகா ஆடிஷனுக்குன்னு சொல்ல மாட்டாங்க. சோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு இஷ்யூவா இருக்கு. எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன், இது எல்லாத்துக்கும் ரீசன் விஜய் தான் அப்படின்னு சொல்றீங்க. இதுல எப்படி விஜய் இதுல இன்வால்வ் ஆவாங்க? அதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் அனுகிரகா உங்கள்ட்ட என்ன கேட்கணும்னா, உமன் வந்து உமனுக்கு சப்போர்ட் பண்ணும், உமன் சப்போர்ட்டிங் உமன், இந்த மாதிரி உமன் கார்டு நீங்க நிறைய எடுத்தீங்க. எனக்கு என்ன உங்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்குன்னா, நீங்க இப்ப எனக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்போ? எனக்கு என்னோட லைஃப பத்தி நீங்க எப்படி பேசினா? நான் வந்து விஜய் வந்து காசுக்காக கல்யாணம் பண்ணேன். ஹவு கேன் யூ ஈவன் டாக் அபவுட் தட்? ஈவன் யூ ஆர் புட்டிங் டவுன் அ உமன்ல அப்போ அந்த இடத்துல. சோ நீங்க வந்து உமன் கார்டை தூக்கிட்டு வந்துடாதீங்க. எல்லாருமே வந்து just because someone is crying, just because someone is putting a video first doesn't mean they are right. அண்ட் ஒரு பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டாங்க, அதுவும் அழுது ரொம்ப டிராமா எல்லாம் பண்ணி எக்ஸாஜரேட் பண்ணி போட்ட உடனே அதை வந்து உண்மைன்னு நம்பி அதை பத்தி நீங்க இன்னொரு சைட் ஆஃப் ஸ்டோரி கூட யாருமே கேட்கல. அது எதுவுமே நீங்க கேட்காம எவ்வளவு ரேண்டமா என்னோட ப்ரொஃபைலுக்கு வந்துட்டு என்னோட பர்சனல் பிக்சர்ஸ், என்னோட ஃபேமிலி பிக்சர்ஸ் எல்லாத்துலயுமே அவ்வளோ வல்கரா அவ்வளோ பேடா கமெண்ட் பண்ணிருக்கீங்க. நான் என்னமோ ஒரே ஒரு வேர்டு பயிரும் தான் சொல்லியிருப்பேன். அதுவுமே அனுகிரகா கிட்ட சொல்ல, ஏதோ ரேண்டமா ஏதோ ஒரு பையன்ட்ட எனக்கு போன் பண்ணி 11:30 இருந்து ஹாஃப் அன் ஹவர் பேசிட்டு இருந்த ஒரு பையன்ட்ட சொன்னதுக்கு நீங்க எல்லாம் வந்து அவ்வளோ வல்கரா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க என்னோட பேஜ்ல. இது வந்து எப்படி வந்து இது வந்து இட் இஸ் நாட் குட். நீங்க வந்து என்னோட ஃபேமிலி பிக்சர்ஸ் கீழே என்னோட பையனை பத்தி கர்மா வில் ஹிட் யூ பேக், இதுதான் உங்களோட டவுன்ஃபால், அப்புறம் அவ்வளோ பேட் வேர்ட்ஸ். அண்ட் ஒரு சில பேர் எனக்கு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணிட்டு ஐ ரியலி ஹோப் சோ அண்ட் சோ பீப்புள் கம் அண்ட் ரேப் யூ அண்ட் யூ டை. இதெல்லாம் எதுக்காக இவ்வளோ இன்ஹியூமனா நீங்க வந்து ரியாக்ட் பண்ணிருக்கீங்க இன்னொருத்தவங்களோட ஒரு ஸ்டோரி கேட்காம? அண்ட் நான் இப்ப கூட ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து போடக்கூடாதுன்னு தான் விஜய் சொன்னாரு. பிகாஸ் எங்க சைட்ல எந்த ஒரு பிரச்சனையும் நாங்க பண்ணல, எங்க சைட்ல எந்த ஒரு தப்பும் நடக்கல. பட் ஸ்டில் இது வந்து விஜய் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து லீகலா ஹேண்டில் பண்ணிக்கலாம், இதுக்கு நம்ம ஒரு ரிட்டர்ன் நம்ம வந்து இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னப்போ கூட எனக்கு மனசு கேட்கல. பிகாஸ் எங்க ஃபேமிலியோட பேர் இதுல டேமேஜ் ஆகுது அண்ட் விஜயோட பேரு ரொம்ப ரொம்ப டேமேஜ் பண்ணிருக்கா அனுகிரகா. ஸோ அனுகிரகா ப்ளீஸ், உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த நீங்க வந்து ஆடியன்ஸ்ட கன்வே பண்ணும் அப்படின்னா அதோட மோட்டிவ் என்ன, அதுல என்ன எவ்வளவு உண்மை இருக்கு எல்லாமே நீங்க கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணும். உங்களுக்கு காசு கிடைக்கல, உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து ஹைஜீனா இல்ல, அண்ட் உங்களுக்கு டிராவல் அதிகமா இருக்கு, இது எல்லாத்துக்கும் ரீசன் விஜய் அப்படின்னு நீங்க ஒருத்தவங்க மேல அப்படியே ஒரு பிளேம் நீங்க போடவே முடியாது. ஐ வில் ஸ்டாண்ட் அப் ஃபார் மை ஃபேமிலி if I have to.